இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனிஷா, அவளுக்கு இந்த விஷயம் தெரியாத வரைக்கும் ஓகே. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சைலண்டா இருந்தா தப்பு இல்லையா? அப்படின்னா சரி. ஒருவேளை விஷயம் அவ்வளவு தூரம் போயிடுச்சுன்னா அப்படி என்ன சர்ப்ரைஸ்னு அவ கேட்டா, ஆபீஸ் ஒர்க் இருக்கு, ஒரு செகண்ட் கூட நான் ஃப்ரீயா இல்லன்னு ஏதாவது ஒரு பொய் சொல்லு, சரியா போயிடும். மனிஷா, இங்க பாரு மித்ரா, ஷாலினியா டைவர்ட் பண்றதுக்காக சொன்ன ஒரு சின்ன பொய் தான் அது. அந்த பொய்ய அதோட அங்கேயே விட்டுட்டாதான் நல்லது. அத நிஜமாக்கறதுக்கோ இல்ல நிரூபிக்கிறதுக்கோ முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல மித்ரா. இதுல லக்ஷ்மியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பத்தி நான் சொல்லவா? உண்மைதான், அவளுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கதான் செய்யும். எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னா அவ எதுவும் கண்டுக்க மாட்டா. நீ வாக்கு கொடுத்துட்டா அதை செஞ்சே ஆகணும்னு கேட்கக்கூடிய பொண்ணு அவ இல்லல்ல. லைட்டா எடுத்துக்கோ மித்ரா, கூல். ஓகே மனிஷா. லக்ஷ்மியோட ஜாதகம் மட்டும்தான் மித்ராவை காப்பாத்துற மந்திரம். லக்ஷ்மியோட ஏற்பட்ட பந்தம் மட்டும்தான் மித்ராவை பரிபூர்ணமா காப்பாத்துறதுக்கான ஒரே வழி. வரப்போற காலத்துல மித்ராவுக்கு ஒவ்வொரு அடியிலையும் புதகுழி இருக்கு. வரப்போற கண்டை எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். அது மனுஷ ரூபத்துல வரலாம், இல்ல பொருள் ரூபத்துல வரலாம், பஞ்சபூதங்கள் ரூபத்துல கூட வரலாம். அடுத்து வரப்போற 13 மாசத்துல அந்த ஆபத்தை கடந்து போனாதான் மித்ராவுக்கு பரிபூரண ஆயுள் கிடைக்கும். என்னங்க பண்றீங்க? உனக்கு தலைவலிக்குதுன்னு நினைக்கிறேன். நானே தைலம் தேய்ச்சுக்கிறேன், கொடுங்க. ஏன் நான் தேய்ச்சி விடக்கூடாதா? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? உனக்கு செய்யற சேவைய நான் கஷ்டம்னு நினைக்க மாட்டேன் அரவிந்தா. அப்படி நினைச்சிருந்தா நீ எனக்கு எவ்வளவு சேவை பண்ணிருப்ப. இந்த நிமிஷம் உன் மனசுக்குள்ள என்னென்ன யோசனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு, எவ்வளவு குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப என்ன பண்றது? நான் ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு லக்ஷ்மி எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. நான் இப்ப அவளோட எக்ஸ்பெக்டேஷனை ரீச் பண்ணணுமா, இல்ல எதுக்கு இதெல்லாம் விட்டுறணுமா? நான் ஒரு தடவை திரும்பி பார்த்தாலே அந்த பார்வைக்கு லக்ஷ்மி அவ்வளோ சந்தோஷப்படுவா. உங்க எக்ஸ்பிரஷன்ஸை கொஞ்சம் மாத்திக்கோங்க, இல்லனா உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. அவளுக்காக ஏதோ ஒன்று பண்ண போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் கற்பனை பண்ணுவா. நான் அவளுக்காக ஏதாவது பண்ணா அவ இன்னும் என் மேல அன்பை வளர்த்துக்குவா. எதுவும் பண்ணாம விட்டுட்டா அவளை ஏமாத்துற மாதிரி ஆயிடும். இப்ப என்னதான் பண்றது? ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னாங்க, சீக்ரெட்டா வச்சிருக்காங்க. இப்ப வாச்சும் அந்த சீக்ரெட்டை சொல்லுவாரா?
எக்ஸ்கியூஸ் மீ, கீழே இறங்குங்க. உங்க வீடு வந்துருச்சு. ஷாலினி எதுக்கு இப்போ அப்படியே முழுங்குற மாதிரி பாத்துட்டு இருக்கா? விவேக்கும் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான். ஆனா எனக்கு மித்ரா தான் வேணும். ஹலோ, இறங்க சொன்னா இறங்காம இங்கேயே உட்காந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க. ஓ, எங்க வீடு குருவி கூடு மாதிரி சின்ன வீடு தம்பி. உங்க வீடு குட்டியா இருந்தாலும் உங்க மனசு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ரொம்ப பெருசுங்க. ஷாலு, உன் சின்ன மாமாக்கு போய் காஃபி போட்டு கொண்டு வா. நானா? காஃபியா? இந்த முகரக்கட்டைக்கு காஃபி கூட போட தெரியாதே. ஜானவி, நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க சித்தி. சர்ப்ரைஸ் இருக்கு, சொரக்கா இருக்குன்னு ஜானு என்கிட்ட எதுவும் சொல்லாம இருந்திருந்தாலே எனக்கு நல்லா இருந்திருக்கும். என் வேலைய நான் பாத்துக்கிட்டு என் உலகத்துல நான் இருந்திருப்பேன். ஆனா இப்போ அவர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாரா மாட்டாரான்னு நான் யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒன்ன நீ செய்யற வேலை, நீ படுற கஷ்டம், எல்லாருக்கும் ஏதாவது பண்ணணுங்கிற உன்னுடைய ஆசை, இதையெல்லாம் நான் பார்க்கும்போது உனக்கும் நான் ஏதாவது பண்ணணும்னு தோணுது லட்சுமி. ஆனா எனக்கு வயசாயிடுச்சு. என்னால உனக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? குறைஞ்சபட்சம் எதையாவது என்ன பண்ண விடு. உண்மைதான்ல, லக்ஷ்மி எல்லாருக்காகவும் கஷ்டப்படுறா. எப்பவும் குடும்பத்தோட நலனை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறா. அவளுக்காக நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா?